நேற்று ஷாருக் அவர்களோட பத்தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது உண்மையிலேயே உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த படம் வந்து ஹிந்தியிலேயே டே 1 கிராசிங் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் தான் இப்போ நம்பர் 1ல் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு, உண்மையிலே முதல் நாள் 100 கோடி வசூல் பண்ணிடுச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ பத்தான் படத்தோட டே 1 தமிழ்நாட்டில் எவ்வளோ, அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் எவ்வளோ, ஹிந்தியில் எவ்வளோ, ஓவர்சீஸில் எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இல்லாமல் வாரிசு படம் அப்புறம் துணிவு படத்தோட டே 15 கலெக்ஷனை பார்ப்போம். அப்புறம் வீரசிம்மா ரெட்டி இந்த படத்தோட கலெக்ஷனும், அப்புறம் வால்டர் வீரியா இந்த படத்தோட கலெக்ஷனும் பார்ப்போம். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஹையஸ்ட் கிராசிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல பத்தான், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்லாம் என்ன படங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். வால்டர் வீரியா படத்தோட டே 13 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 163 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 208 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்குங்க வால்டர் வீரியா படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர். வீரசிம்மா ரெட்டி படத்தோட டே 14 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 85 லட்சம். வீரசிம்மா ரெட்டி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 103 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 117 கோடியே 50 லட்சம். ஸோ இன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய வசூல் எடுக்கும் இந்த படங்கள்லாம். ஸோ வாரிசு படத்தோட 15th டே கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 85 லட்சம், இந்தியாவில் வந்து 2 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்லாம் சேர்த்து வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2 கோடியே 65 லட்சம். ஸோ டோட்டலாக 50 லட்சம் கிட்ட வந்து வியாபாரம் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் மட்டும். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 124 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 83 கோடியே 95 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 275 கோடியே 65 லட்சம். இந்த படம் வந்து 300 கோடியை தொற்றும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 300 கோடியை இந்த படம் ரீச் பண்ணிடுச்சுனாலே எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெரிய மாற்று கருத்து. ஆனால் இந்த படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு 150-160 கோடி பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும் வாரிசு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்புறம் துணிவு படத்தோட டே 15 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. துணிவு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 112 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸில் 58 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 195 கோடி கிட்ட வருதுங்க, 195 கோடியே 20 லட்சம். ஸோ இந்த படம் 200 கோடியே ஒரு 2 நாள் 3 நாளில் கண்டிப்பாக ரீச் ஆகிடும். கண்டிப்பாக இன்றைக்கி லீவுங்கிறதுனால ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா மேபி இன்றைக்கி கலெக்ஷன்லேயே வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தான். ஸோ பத்தான் வந்து ஒரு 4 வருஷம் கழித்து தேட்டரில் வந்து ஒரு ஹீரோவாக கம்பேக் கொடுக்குற ஷாருக் கானோட படம். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதையும் தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்தது. ஏன்னா ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பிரம்மாஸ்திராவில் கூட ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருந்தார். அதுலேயுமே ஒரு பெரிய கைத்தட்டல் அது இதுன்னு எல்லாருமே கொண்டாடினாங்க. ஷாருக் ஸ்க்ரீனில் வர அந்த ஸ்க்ரீன் டைமில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியே பத்தான் படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு பாய்காட் பத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதிர்ப்பும் போய்கிட்டு இருக்கு. அது ஏதோ வந்து இந்த தீபிகா படுகுனே அந்த பிகினி ட்ரெஸ்ஸு வந்து காவி உடையில் இருக்குதான், காவி நிறத்தில் இருக்குதான். ஸோ அதனால் இந்த மாதிரி எங்களோட நம்பிக்கையை வந்து வேணும்னே புண்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நிறத்தில் நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி எங்களை கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூட்டம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டே பண்ணாத, என்னடா நீங்கள் என்ன பண்ணாலுமே ஏதாவது குறை சொல்லிட்டு தாண்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாலுமே குறை சொல்லிட்டு தாண்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போய் இந்த படத்தை முதல் நாள் வசூலை தெருக்கி விட்டுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு டே. ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹிந்தி டோட்டலாக ஹிந்தி, அது இங்கே தமிழ்நாட்டிலையா இருக்கட்டும், இல்லை ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லை கேரளாவில் இருக்கட்டும், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி ஓடின
இந்தியா முழுக்க 65 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. நெட்டு கலெக்ஷன் மட்டுமே 52 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க நெட் கலெக்ஷன் மட்டுமே 55 கோடி. கிராசிங் கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 67 கோடியே 70 லட்சம். அதாவது கிராஸ் கலெக்ஷன்லேருந்து 18% கழிச்சாதான் அந்த நெட்டு கலெக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ நெட்டு கலெக்ஷன் தான் நிறைய பேர் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து கிராஸ் கலெக்ஷனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 67.7 crore வந்து இந்தியாவில் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 36 கோடியே 80 லட்சம். அதுவும் யூஎஸ்எல்லாம் மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்குங்க. ஸோ வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 104 கோடியே 50 லட்சம். என்னடா இது முதல் நாளே 100 கோடியா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்குங்க வசூல். உண்மையிலே அந்த அது உச்சத்தை தொட்ட வசூல் விட்டு கிழிச்சிருச்சு, எல்லாரையும் விட்டு பந்தாடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டிலில் போடுவோம்ல, அது எல்லாமே இந்த படத்துக்கு பொருந்தும். ஸோ இந்த படத்தோட யூஎஸ்ஏ கலெக்ஷன் நேற்று ஒரு நாள் மட்டுமே $1.5 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 12 கோடியே 20 லட்சம் கிட்ட வருது. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 650K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 37 லட்சம் வருது. அப்புறம் துபாயிலையும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா $900K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 7.3 crore 7 கோடியே 30 லட்சம். யூகேல பார்த்தீங்க அப்படின்னா 223K UK பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடியே 30 லட்சம். ஸோ இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக கலெக்ட் பண்ண நிறையா கண்ட்ரீஸை தான் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஓவர்சீஸில் முதல் நாளே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்குங்க. அடிச்சு தூள் கிளப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பத்தான். ஸோ இந்த பாய்காட் கும்பலுக்கெல்லாம் ஒரு பெரிய பவு போட்டுருச்சு இந்த படம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் இப்போ ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 104 கோடி வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது மொத்தமாக இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் டே ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷன் அந்த லிஸ்ட்டை நம்ம பார்ப்போம். இதில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது RRR 222 கோடியே 50 லட்சம். ஸோ இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணவே முடியல. அப்புறம் வந்து பாகுபலி 2 213 கோடி. அப்புறம் வந்து KGF 2 165 கோடி. சாகோ வந்து 124 கோடியே 50 லட்சம். 2.2 வந்து 105 கோடியே 60 லட்சம். பத்தான் பார்த்தீங்க அப்படின்னா 104 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ அதே மாதிரியே ஹையஸ்ட் ஹிந்தி நெட் கலெக்ஷன், இப்போ நான் சொன்னது ஆல் லாங்குவேஜ், இப்போ ஹையஸ்ட் ஹிந்தி நெட் கலெக்ஷன் மட்டும் நான் சொல்கிறது கிராஸ் கிடையாது, நெட் கலெக்ஷன். ஸோ மோஸ்ட்லி இதை நெட் கலெக்ஷனை தான் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு ஹிந்தியிலே ஹையஸ்ட் கலெக்ஷன் டே 1 அந்த நெட் கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தான் தான் ஃபஸ்ட்டு இருக்குங்க. 55 crore நெட் கலெக்ஷன். அதுக்கடுத்து KGF Chapter 2 53.95. வார் பார்த்தீங்க அப்படின்னா 53.35. தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா 52.25. ஹாப்பி நியூ இயர் பார்த்தீங்க அப்படின்னா 44.97. ஸோ இந்த 5 திரைப்படங்கள் தான் டாப் 5 ஹிந்தி ஹையஸ்ட் நெட் கலெக்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா USA ப்ளஸ் கனடா நார்த் அமெரிக்காவில் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண திரைப்படங்களில் சஞ்சு வந்து 5வது இடத்துல இருக்குது. 980K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1ல். PK வந்து 988K கலெக்ட் பண்ணியிருக்கு. தூம் 3 $1.08 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு $. பிரம்மாஸ்திரா பார்த்தீங்க அப்படின்னா 1.25 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பத்தான் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மில்லியன். இது மட்டுமே 12 கோடிக்கு மேலே வருதுங்க. உண்மையிலே பத்தான் ஒரு தரமான சம்பவத்தை தான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் இது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் ஒரு கேமியோவா சல்மான் நம்ம சல்லு பாய் வராரு. ஸோ சல்மான் பாய் வந்தோன்னா தேட்டரில் ஒரு பெரிய கிளாப்பு, பெரிய அப்படியே ரசிகர்கள் கூட்டம் வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரியே இங்கே நம்மளோட பெரிய ஸ்டார் அஜித், விஜய், ரஜினி, கமல்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன அவங்களோட படத்தில் வந்து கேமியோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேரால் பேசப்படுது. அப்படி நீங்கள் எந்த ஒரு நடிகரோட படத்தில் எந்த ஒரு நடிகர் வந்து கேமியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பத்தான் அப்படிங்கிறது 2வது நாள் இதோட அதிகமாக கலெக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ சைனிங் ஆஃப் ரஹ்மான்.